பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை இறைவார்த்தைக்கு நன்றி. இந்த இறைவார்த்தையை ஆசீர்வதிக்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த இயற்கை கால சாதமாக்கி கரட தடையெல்லாம் கிடைத்து இந்த வேலையில் நீ மகிமைப்படுப்பான். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்ய நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை இறைவார்த்தைக்காக காத்திருக்கவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து எல்லாவற்றையும் அவர் மீது வைத்திருங்க. ஆண்டவர் இந்த செய்தியின் திறவுகோல் விசாரிக்கிற தேவன். உலகம் முழுவதும் எந்த வீட்டுக்கு வந்தாலும், எந்த கல்யாண ஃபங்க்ஷன், மற்ற எந்த விசேஷித்த இடங்களுக்கு போனாலும் இந்த ஒரு குறைவு எல்லா மக்களும் சொல்கிறத பார்க்கலாம். அந்த இடத்துல விசாரிக்கலை, அந்த இடத்துல பேசலை, சாப்பிட சொல்லலை, உட்கார சொல்லலை என்ற பல நிலைமைகளில் இன்றைக்கு மக்கள் மனிதர்களை பார்த்து மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி கொண்டே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க பார்க்கலை, என்னை பார்க்காம போயிட்டாங்க, விசாரிக்காமல் போயிட்டாங்க, சாப்பாடு கொடுக்கலை, தண்ணி கொடுக்கலை என்ற ஒரு விசாரிக்கிறது எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறது. நம்ம அப்படி நினைக்கிறோம், நம்மளாம் விசாரிக்கணும். அப்போனா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறார். நாம் மற்றவங்க விசாரிக்கணும்னு நினச்சா நாம் விசாரிக்கணும்ல. அதனால சார் ஒருவருக்கு ஒருவர் முந்தி அன்பு கூறுங்கிறார். கணம் பண்ணுவதில் முந்தி கொள்ளுங்கிறார். இந்த கேட்குறாரு மேலே கத்துடைய பிள்ளைகள், இந்த காலவில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இருக்கீங்களா? வீடுகளில் கணவன் விசாரிக்கலை, மனைவி பிள்ளைகள் விசாரிக்கலை, பெற்றோர் விசாரிக்கலை, உறவுகள், பக்கத்து வீட்டுக்காரங்க, அதிகாரங்கள், மனசுடைய பல சூழ்நிலைகளை நீங்கள் கவலையோடு உட்கார்ந்துருக்கீங்களா? பயப்படாதீங்க. எல்லாவற்றிலும் நம்ம தேவன் விசாரிக்கிற. காலை எந்திரிச்ச மகனே மகளே இப்படி இருக்க, தேவ சமூகத்தில் உறவாடுகிற பிள்ளைகள். ஆமாம், அதாமே இங்கே இருக்க, ஆண்டவர் தேடலையா? ஆமாம், ஸ்தோத்திரம். பேதுருவே, மற்ற எல்லாரும் என் மேலே அன்பாக இருக்கிறாயா அப்படிலாம் கேட்கலையா? ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர். அவன் நடுவில் போய் உங்களை சமாதானப்பா. எம்ஆர் சீசர்கள் நடந்து உயிர்த்தெழுந்த காலையில் சீசர் உயிர்த்தெழுந்த இயேசு சீசரோடு நடந்து போனார். 2 பேர் ஏப்பா துக்கமுகமாக போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்கள பார்க்குற, முகத்தை பார்க்குற, துக்கமுகமாக ஏன் இருக்கிறீங்க அப்படிங்கிறார். அப்படி ஆண்டவர் அநேக இடங்களில் ஏன் இப்படி சந்தேகமாக இருக்கிறீங்க அப்படி கேட்பார். என்னப்பா வித்தியாசமாக பார்க்குற அப்படின்னு பரிசையினை கேட்டார். தேவன் ரொம்ப நல்லவர். நம்மளை ஒவ்வொரு உணர்வுகளை உணர்ச்சிகளையும் நம்மளை கண்காணித்து நம்மளை ரொம்ப கவனமாக நடத்துகிற தேவன் ரொம்ப நல்லவர். அவரோட நடந்து, அவரோட உறவாடி, அவரோட பாடி மகிழ்ந்து அவ்வளோ சந்தோஷமாக நடங்க. இன்னும் அவரோட நெருங்குங்க. இன்னும் மகிமையான ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த காலவேளையிலே அவர் நம்மளை விசாரிக்கிறவர். எந்த யார் என்ன விசாரிக்காட்டாலும் வேதத்தை எடுங்க, நல்லா படிங்க, ஜெபம் பண்ணுங்க. வேதத்தினா நம்ம மூலமாக, ஜெபத்தின் மூலமாக நம்ம பேசுவோம். வேதத்தை படித்தா அவர் நம்ம மூலமாக பேசுவார். வேதத்தின் மூலமாக நல்ல வாழ்க்கையில் உலகமே மறந்துடுவோம். அப்படிப்பட்ட மகிமையான ஒரு காலை வேலையை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். நல்ல பிதாவே, விசாரிக்கிற தேவன் என்பதை குறித்து உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு கவலை இருக்குதா? இந்த செய்தி கேட்குற அன்பான பிள்ளைகளே, உங்கள் கவலைகள்லாம் அவர் மேலே வச்சுட்டு, என்னை விசாரிக்கிற பரம தகப்பன் இருக்கார், தாயும் தகப்பன், அண்ணன் பிள்ளை உறவுகளாக இருக்கிறார்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. நமக்குள்ளே இருக்கிறார், நம்மை சுற்றி இருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.